வெல்கம் டு சிங்காரம்மாள் யோகா மையம். நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு நாட்டு வைத்தியம் பார்க்க போகிறோம். இயற்கை மருத்துவம். நிறைய நபர்களுக்கு பாத வெடிப்புகள் இருக்கிறது. இந்த பாத வெடிப்புகள் எதன் காரணமாக அட்டாக் ஆகுது? அது ஒரு நோய் போன்றே இருக்கிறது. அனைவருக்கும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது இல்லையா? அதை எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு முக்கியமான உங்களுக்கு இந்த காணொளி பதிவிடுகிறேன். வாங்க பார்ப்போம். அதாவது இந்த பாத வெடிவுகள் ஒண்ணு டர்ட்டி. அழுக்கு பாதத்தின் அடியில் சேர்வதனால் உங்களுக்கு அந்த பாத வெடிப்புகள் ஏற்படுகிறது. இன்னொன்னு பார்த்தீங்களான்னா, குளிக்கும் பொழுது மேல் மேனியை மட்டும் சுத்தம் செய்து கொள்வார்கள். பல பேர், சில பேர் கிடையாது. பல பேர் அந்த மாரி அந்த தவறுகளை செய்வது. அதனால் அந்த பாத வெடிப்புகள் அதில டர்ட்டி சேருது. அதனால் பாத வெடிப்புகள் உருவாகிறது 2. 3வதாக அதாவது செப்பல், அதாவது செருப்பு அணியாமல் அங்குமிங்கும் நடமாடுவது. அதனால் பாத வெடிப்புகள் ஏற்படுகிறது 3வது ரீசன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உடம்பில் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா, அதாவது வெப்பம் உடலில் சூடு அதிகமானால் இந்த பாத வெடிப்புகள் ஏற்படுகிறது. 4வது, இதை எப்படி போக்கிக் கொள்வது? சின்ன எனக்கு தெரிந்த நாட்டு வைத்தியம் யோகாவும் சொல்லலாம். யோகா நிறைய நபர்கள் வெறுக்கிறீர்கள், கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் அதை நான் விட்டுவிட்டேன். இந்த பாத வெடிப்பை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும்னா, கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துங்க. அதே போல் கோகனட் ஆயில் எடுத்துக்கணும். அதுவும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. எடுத்து சம அளவு ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு கஸ்தூரி மஞ்சள் இருக்கும், எல்லாம் வீட்டில் இருக்கும். வீட்டில் இல்லைன்னா ஸ்டோரில் கிடைக்கும். அதை வாங்கி சம அளவு பேஸ்ட் போல் ஆகும் வரை நீங்கள் அந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு குழச்சிக்கிட்டே இருக்கணும். குழச்சி பேஸ்ட் மாதிரி ஆச்சுன்னா, படுப்பதற்கு முன்பாக, இரவு தூங்குவதற்கு முன்பாக அப்ளை பண்ணிக்கங்க. அந்த பாத வெடிப்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டு விடிந்து நார்மல் வாட்டர், கூலிங் வாட்டரில் நீங்கள் குளிச்சிடுங்க. குளிக்கும் பொழுது கல் கொண்டு தேய்க்க வேண்டும். அதாவது நாட்டுக்கல் இருக்குல்ல, உடம்பு தேய்க்கிற கல் இருக்கு, அந்த கல்லில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக எந்தெந்த இடம் நீங்கள் பேஸ்ட்டு போல் அதை அப்ளை பண்ணீங்களோ, பாதத்தின் வெடிப்பு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்டோன் வச்சு கல்லில் தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் பொழுது நாளடைவில் 1 வாரம் அல்லது 2 வாரத்திற்குள் கம்பல்சரி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நன்றி, வணக்கம்.